வணக்கம் நேயர்களே. வினோதமான நிகழ்வுகள், விடை தெரியாமல் நீடிக்கும் சம்பவங்கள், ஆச்சரியமான நம்பிக்கைகள் என்று உலகம் முழுக்க பல்வேறு மர்ம முடிச்சுகள் இறைந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் தான் தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது மர்மங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்து கைவிடப்பட்ட சில நகரங்களின் பின்னணிகள். மணலுக்குள் புதைந்து கிடக்கும் வைர வேட்டைக்காரர்களின் நகரம். நெருப்பும் புகையும் கசிந்து கொண்டிருக்கும் சாப நிலம். நோயாளிகளை அடைத்து வைக்கும் இடமாக செயல்பட்ட திகில் தீவு. ஆழடைந்து கிடக்கும் மர்ம நகரங்கள். தெற்கு நமீபியாவில் பாலைவனம் போல பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே வைரங்கள் கிடைப்பதாக சொல்லப்பட்ட தகவலை தொடர்ந்து வைர வேட்டைக்காரர்கள் படையெடுத்தார்கள். அதன் பிறகு ஒரு பெரும் நகரமாக உருவெடுத்த அந்த பாலைவன பகுதி தற்பொழுது மணலால் மூடப்பட்டு சிதிலமடைந்து பாழடைந்து கிடக்கிறது. இது ஏன் இப்படி ஆனது, இதற்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். நமீபியா தெற்கு ஆப்பிரிக்காவில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமாக உள்ள நாடு. இந்நாடு தென்னாப்பிரிக்காவிடம் இருந்து 1990 விடுதலை பெற்றது. தெற்கு நமீபியாவில் தான் மணலுக்குள் புதைந்து போன அந்த மர்ம நகரம் இருக்கிறது. அதன் பெயர் கோல்மான்ஸ்கோ. ஆயிரத்து 1900 ஆண்டு காலகட்டத்தில் வைர வேட்டைக்காரர்களின் நகரமாக இது உருவானதாக சொல்கிறார்கள். ஆயிரத்து 1908 ஆண்டில் சக்கரியாஸ் லெவாலா என்கிற தொழிலாளி இந்த பகுதியில் கிடைத்த ஒரு வைரத்தை தனது மேலதிகாரியிடம் காட்ட வைர சுரங்கமாக கருதி பல தொழிலாளர்கள் இங்கே குடியேற்றப்பட்டார்கள். பள்ளிக்கூடம், மருத்துவமனை, திரையரங்கம், கேளிக்கை விடுதி என்று பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு அரை நூற்றாண்டு காலம் மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இங்கு வாழ்ந்தவர்கள் வேறிடம் நோக்கி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மிகவும் பணக்கார கிராமமாக கருதப்பட்ட இந்த பகுதியிலிருந்து மக்கள் ஏன் வெளியேறினார்கள்? வைரவேட்டை முடிந்து விட்டதா அல்லது வேறு அமானுஷ்ய காரணங்கள் இருக்குமா என்பதற்கு போதுமான விளக்கங்கள் இல்லை.
இந்த கிராமம் இப்போது அழைக்கப்படும் விதம்தான் திகிலடிக்கிறது. அது பேய் நகரம். ஆம், பேய்கள் உலவும் நகராக இது பேசப்படுகிறது. ஜானி கோல்மன் என்கிற ஒரு கார் டிரைவர் இந்த பகுதிக்கு வந்தபோது திடீரென வீசிய மணல் புயலால் தனது காரை இங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டாராம். அதனால் அவரது பெயரிலேயே இந்த பகுதி அழைக்கப்படுகிறது. அந்த மணல் புயலின் பின்னணியிலும் ஏதோ அமானுஷ்யம் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். மணலுக்குள் புதைந்து கிடக்கும் இந்த மாயநகரத்தை பார்ப்பதற்காகவே பலரும் வந்து போகிறார்கள். இப்படி கோல்மான் ஸ்கோப் என்கின்ற மணலில் புதைந்து கிடக்கும் நகரம் பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இன்றைக்கும் அவிழ்க்க முடியாத பல்வேறு மர்ம முடிச்சுகள் இங்கே இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த சூழ்நிலைதான் மற்றும் ஒரு தகவலும் நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது எப்பொழுது பார்த்தாலும் புகையும் நெருப்பும் பரவி கொண்டிருக்கும் ஒரு நகரம் பற்றிய தகவல். மர்மம். பொதுவாக ஆவி, பேய் போன்றவற்றை மையப்படுத்திய கதைகளும் மூட நம்பிக்கைகளாக சொல்லப்படக்கூடிய நம்பிக்கைகளும் பின்தங்கிய அல்லது வளரும் நாடுகளில்தான் அதிகம் இருக்கும் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் வளர்ந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட இது போன்ற கதைகள் அதிகமாக உலா வருகின்றன. பேய் வீடுகள், பேய் நடமாடும் இடங்கள் என்று பல்வேறு பகுதிகளை அமெரிக்காவில் சுட்டி காட்டுகிறார்கள். அவற்றில் ஒன்றாகத்தான் சென்ட்ரலியா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் பற்றியும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே எரியும் நெருப்பும் புகையும் சாட்சிகளாக சொல்லப்படுகின்றன. இந்த நகரம் முழுக்க புகையும் நெருப்பும் ஏன் பரவி கொண்டிருக்கின்றன என்பதற்கு பல்வேறு தகவல்களும் கதைகளும் சொல்லப்படுகின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் ஒரு சாப கதையும் முன்வைக்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். எரியும் நகரம். இப்படித்தான் அந்த பகுதி அழைக்கப்படுகிறது. மேற்பரப்பில் நெருப்பும் புகை பரவலும் எப்பொழுது பார்த்தாலும் கசிந்து கொண்டே இருக்கின்றன. அமெரிக்காவின் பெனின்சுலாவில் இருக்கும் இந்த தீ நகரம் பற்றி மிரட்டலான பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஆயிரத்து 1749 ஆண்டு இங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இந்த நிலப்பரப்பை $500 விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது.
அதன் பிறகு இங்கே நெடுஞ்சாலைகள் போடப்பட்டு குடியிருப்புகளும் முளைத்தன. ஆயிரத்து 1798 இந்த இடத்தை வாங்கியவர் திவாலானதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பகுதி அமெரிக்க வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு பிரெஞ்சு கப்பல் கேப்டனான ஸ்டீபன் ஜெரார்ட் இந்த இடத்தை $30,000 வாங்கினார். அவர்தான் இங்கே நிலக்கரி இருப்பதை அறிந்தவர். ஆயிரத்து 1842 இங்கு வந்த பொறியாளர் அலெக்சாண்டர் ரே தனது குடும்பத்தோடு வசிக்க குடியிருப்பு உள்ளிட்ட கிராமத்தையே உருவாக்கினார். 1854 நிலக்கரியை ஏற்றிச் செல்ல ரயில் சேவை தொடங்கப்பட்டது. பல நிலக்கரி சுரங்கங்கள் செயல்பட்டு வந்த இந்த பகுதி திடீரென யாரும் வசிக்க முடியாத நகரமாக மாறி போனது. ஆயிரத்து 1868 இந்த நகரத்தின் நிறுவனரான அலெக்சாண்டர் ரே நிலக்கரி ஊழியர்களுக்கான ரகசிய அமைப்பால் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு ஏற்பட்ட வன்முறை மற்றும் தீ விபத்துகளால் பல தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்களால் மெல்ல மெல்ல இந்த இடத்தின் இயக்கங்கள் நின்று போயின. ஆனால் பூமிக்குள்ளிருந்து தீராத தீ மட்டும் தனது புகைக்கரங்களால் இந்த இடத்தை இன்னமும் போர்த்திக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடம், நெடுஞ்சாலை உள்ளிட்ட மக்கள் பயன்பாட்டு இடங்கள் அனைத்தும் கைவிடப்பட்டு புகையின் போக்கிடமாக மாறியிருக்கின்றன. இந்த தீக்கசிவிற்கு என்ன காரணம் என்பது இன்னமும் தீர்க்கமாக கண்டறியப்படவில்லை. ஆயிரத்து 1962 5 தீயணைப்பு வீரர்கள் இந்த பகுதியை ஆய்வு செய்த போது இங்கிருந்த ஒரு குப்பை கிடங்கிற்கு தீ வைத்ததாகவும் அதுதான் பூமியின் அடிப்பகுதியில் இருக்கும் நிலக்கரிகளுக்கு பரவி கனன்று கொண்டிருக்கிறது என்றும் ஒரு காரணம் சொல்கிறார்கள். அத்தோடு மற்றுமொரு கதையும் சொல்லப்படுகிறது. அது ஒரு சாபக் கதை. ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் டேனியல் இக்னேஷியஸ் மெக்டெர்மோட்
1869ஆம் ஆண்டில் சில சுரங்க தொழிலாளர்களால் கொல்லப்பட்டதாகவும் அப்போது அவர் இந்த இடத்தை சபித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சாபம்தான் இங்கே யாரையும் வாழவிடாமல் புகைபரவும் பேய் நகரமாக மாற்றியிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இப்படி குப்பைகளுக்கு தீ வைத்ததால் தான் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரிகளுக்கு பரவி பூமிக்கு மேலே நெருப்பாகவும் புகையாகவும் கசிந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதே நேரம் பாதிரியாரால் கொடுக்கப்பட்ட சாபம்தான் இந்த நிலத்தை இப்படி ஆக்கிவிட்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலைதான் மற்றும் ஒரு தகவலும் நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அது நியூயார்க்கை ஒட்டியிருக்கும் ஒரு தீவு பற்றிய மர்ம தகவல். உலகத்தின் பல தீவுகளில் சிறைச்சாலைகளை உருவாக்கி கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல தீர்க்க முடியாத பல நோய்கள் கொண்ட நோயாளிகளை அடைத்து வைக்கும் மருத்துவமனைகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். நமது சென்னையில் கூட ராஜா அண்ணாமலைபுரம் பகுதி ஒரு தனித்து விடப்பட்ட தீவாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அங்கே தொழு நோயாளிகளை அடைத்து வைத்த சம்பவங்களும் நடந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோலத்தான் அமெரிக்காவிலும் ஒரு தீவு பற்றிய பின்னணிகள் சொல்லப்படுகின்றன. நார்த் பிரதர் ஐலாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவில் ஒரு மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்க்க முடியாத நோய்கள் கொண்ட பல நோயாளிகளை அடைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அந்த மருத்துவமனை உள்ளிட்ட கட்டிடங்கள் சிதிலமடைந்து பார்ப்பதற்கே திகிலூட்டக்கூடிய காட்சியில் நமக்கு காண கிடைக்கின்றன. அதன் பின்னணிகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். நார்த் பிரதர் ஐலாண்ட் நியூயார்க்கில் இருக்கும் இந்த தீவு வடக்கு மற்றும் தெற்கு சகோதரர்கள் தீவு என்று இரட்டை நிலப்பகுதிகளை கொண்டது. ஆயிரத்து 1850 பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்காக ஒரு மருத்துவமனை இங்கே உருவாக்கப்பட்டது. பிறகு மற்ற தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகளின் கூடாரமாகவும் இது மாறிப்போனது. ஆயிரத்து 1945 கடைசியாக இங்கே ஒரு காசநோய் மருத்துவமனை செயல்பட்டு பிற்பாடு அதுவும் மூடப்பட்டது. பல நோயாளிகள் இங்கு அடைத்து வைக்கப்பட்டு அவர்கள் இறக்கும் வரையிலும் பலவித மன உளைச்சலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. இதை மையமாக வைத்து பலவித மர்ம கதைகள் இங்கே பேசப்படுகின்றன.
இதனால் மக்கள் வசிக்காத கைவிடப்பட்ட பகுதியாக இது மாறிப்போயிருக்கிறது. மூன்று நூற்றாண்டுகளின் நோயாளிகளை சுமந்திருந்த மருத்துவமனை மட்டும் திகிலூட்டும் தோற்றத்தில் பாழடைந்து காட்சியளிக்கிறது. மனிதர்கள் வாழ முடியாத இந்த தீவில் தற்போது பறவைகள் வாழ்ந்து வருகின்றன. இப்படி பல சம்பவங்களும் காட்சிகளும் நமக்கு கிடைக்கின்றன. இவற்றிற்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள் ஒன்றாகவும் உண்மையில் நடந்த சம்பவங்கள் வேறொன்றாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் மர்மத்தின் பிடியிலேயே இவையெல்லாம் இன்னமும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு மர்மங்களோடும் நிகழ்வுகளோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.